ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டிலை முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த கேமோட டைட்டிலை இந்தியன் கார் அண்ட் பைக் டிரைவிங் அப்படின்னா இருங்க கைஸ் வந்துடுறேன். கைஸ் அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கேம் டக்குன்னு தெரியல லாகின் ஆகிறேன். அது கேமில் சரியாக தெரிஞ்சுக்கிறீங்க வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம என்னான்னு பார்த்துருவோம் மிஸ். அதாவது இந்த பைக்கில் நீங்கள் என்னோடய பின்வர எப்பயோ அந்த வீடியோ போட்டது. இந்த லாஸ்ட் டைம் நான் பைக்லாம் எடுத்துகிட்டு சும்மா எது எவ்வளோ மூட்டை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு மூட்டை போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ அதேமாரி தான் கைஸ். ஆனால் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் விட்டதில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணானுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், உக்காண்டனா புதுசாக என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடோ மீட்ரு மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வருங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு எது என்னமோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்து 43 போடுங்க பைக்கு. ஓகே, அப்படியே இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு என் சில்லரை வாங்காமல் நல்லா பிரேக்கப் போட்டேன். என்ன நினைக்கிறது சிம்பிளாக சொல்லுங்க. இது என்ன ஒரு இடம் புதுசாக இருக்கு. அவட அங்கே பார்க்கும்போது ஒரு ரேங்க் நடத்தேன். அதான் கண்டெய்னர் ரேங்க் வந்துச்சுமா அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட முதல்ல பார்க்கும்போது அந்த மாதிரி நினைச்சேன். கடைசியில் பார்த்தா கிரிக்கெட் இடங்க. அதாவது நம்ம கிரிக்கெட் விளாடுவோம்னா கிரிக்கெட் மேட்ச் மாரி விளாடுவாங்க இந்தியாவில். அந்தமாரி இந்தியாவால் அது என்ன இடம்னாலும் எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கொரோனாங்க. இந்தியன் பைக் போலீஸ் இருப்பாங்க. அதனாலே நமக்கு ஜாலியாக இருக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டு அவங்க அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டோம், நல்லாயிருக்கும். இது போலீஸே இல்லைங்க. அதனாலே நம்ம ஒரே கேங்ஸ்டர்னு நினைக்கிறேன். அதனாலே போலீஸ் நம்மளாம் பார்த்து பைக் கொண்டுட்டாங்க. ஒருத்தனை கொண்டு எனக்கு எந்த ஒரு ஸ்டாரும் வராமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக ஸ்பீடு. ஸோ இங்கே பாருங்க, இதாங்க ரேங்க்கு மேலே போக முடியாது. ரேங்க் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது புது பில்டிங்காக உருவாக்கிட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ப்ரோ புதுசாக உங்களுக்கு மேப் காமிக்குதுன்னா எஸ் நமக்கு புதுசாக இன்றைக்கி புது அப்டேட்டில் நமக்கு அந்த மேப்பையும் டவுன்லோட் பண்ணுறேன். என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆஸ்பத்திரி ஒன்றும் ஸ்டாஃப்லாம் யாருமே இல்லை. ஸோ இப்போ தான் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கனால இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியன் பைக் சிட்டியில் ஒரு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனு அதே மாதிரி தான் என்ன இந்த ஆஸ்பத்திரி. ஆனால் இங்கே ஆம்புலன்ஸ்லாம் ஸ்பான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸோட சீட்டு புதுசாக அப்டேட் வந்தாலும் தெரியல. அதுதான் நடக்கும். நம்மளும் ஆஸ்பத்திரி வேலை செய்யலாம். இது ஷோரூம், காடி ஷோரூமு. இதுக்குள்ளேயே ஒன்றும் காடியெலாம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓகேங்க, அடுத்த லாஸ்ட் இடம் ஒன்று அங்கே போயிடுவோம். பிரேக்கப் போடு ஆனால் செம்ம ஸ்பீடாக போகுது இந்த பைக்கு. கொஞ்சம் சீரினாலும் சீரிக்குது, கொஞ்சம் லைட்டாக அது சீருதுங்க. எனக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நான் போக வேண்டிய இடம் இங்கிட்டு இருக்கா போயிடுவேன். காசு சரிங்க, நம்ம இதில் மார்க் பண்ணிடணும். அதாவது எப்படின்னா அதுக்கு நிறைய டைம் டேப் பண்ணணும். ஓகேங்களா,
வந்துட்டு அந்த இடத்த டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு லொக்கேட் காமிக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் போகணும். ஏன்னா இப்போ நம்ம அங்கே தானே வந்துட்டு மேப்பை வந்துட்டு லாக் பண்ணியிருக்கோம். இங்கே தான் போகணும் அப்படின்னு அதுதான் இங்கே தான் வரணும் வந்து நான் வேற எங்கேயும் பேசிக்கிட்டேன். ஓகே இந்த இடம் தாங்க, இந்த இடமே தான் நான் வரணும்னு நினச்ச இடம். உங்களுக்கு எல்லா இடத்தையும் காமிச்சிட்டேங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் நான் போய்ட்டு மொத்த கன்று எடுத்து வந்துடுங்க. அதை காட்டி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. இருங்க வந்துடுறேன். இதோ இது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த ஒரு பழைய கன்று. புல்லட் ப்ரூஃபா? புல்லட் ப்ரூஃப் இல்லைன்னா நேரத்துக்கு திருடி இருக்கலாம், நல்லா இருந்தோம். இது டாப் ஸ்பீடே 300 தாங்க, 300 தான் போகுது, அதுக்கு மேலே போல. ஓகே இப்போ வந்து ஏறுத. ஓகே அடுத்து இப்போ நம்ம வேற எங்க ஏதாச்சும் இடத்த மிஸ் பண்ணனா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது காடி இருந்தால் நம்ம அந்த காடி எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு அதில் கொண்டா வந்துட்டு அந்த ஸ்பீடு எவ்வளோ போகுது, ஏன்னா இது 300 போகுது. அடுத்து இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா எல்லா மட்டும் ஸ்பான் பண்ணுறேன். நீங்கள் எல்லா மட்டும் ஸ்பான் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மோட்டர் பார்த்துருக்கீங்களா இல்லை புதுசாக வந்துருக்கா அப்படின்னு அடுத்து அப்படி இல்லை ஸ்பீடு மீட்டர் செக் பண்ணும்போது அப்போ நீங்கள் நான் சொல்கிறேன். ஓகே இப்போ கமான வீட்டுக்கு போனோம். வீடு வீட்டுக்கே வந்துட்டேங்க. ஓகே வீட்டுக்கு போதும். ஓகே அவ்வளோதான், அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டேன். நில்லுங்க நிக்கல, அவ்வளோதான்டா. நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுப்பாக இருக்குது கொஞ்சமாக. ஏன் பொறுப்புனா ஏன் ப்ரோ அப்போ அங்கே போய்ட்டு இது இதில் பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு சும்மா பார்த்துங்க அரிசி தானே. எனக்கு இந்த காடிக்கு இந்த மீட்ரு வேணும், மொக்கையாக இருக்குது. இந்த மீட்ரு ஓகே. வெறும் 225 தான். அன்பாசிபிள்டா. வெறும் 25 தான் போகுது. 225 நாட் பேட். ஆனால் வந்துட்டு இவ்வளோ குறைவா போயிடுச்சு, அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா உருங்குது பார்த்தீங்களா, உருங்கு. இந்த இதில் என்ன ப்ரோ பண்ணலாம், அதாவது இந்த மேட்லன்னா நீங்கள் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேம் எக்ஸிட் ஆகணும்னா இது, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் கிராஃபிக் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ மேப்பை கொடுக்குறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனால் இந்த இதுக்குள்ளே நம்மள டவுன் போல இந்த சிட்டி ஏறி போல வீட்டுக்கு வந்து பாடுறா. நான் வீட்டு மணிக்கு நீ வந்து பாடுறா, அப்போ தெரியும்னா உனக்கு எவ்வளோ தான் இருந்தால் என்னையே நீ இருக்கிறேன் அதனால காடி விட்டுருவேன். ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இடிப்பேன். இதோ போனால் கூட மனுச்சு விட்டு போகிறேன், இல்லைன்னா சாப்பிடுச்சுதான் போகிறேன். அடுத்த நம்ம இடிச்ச கொண்டுருவோண்டா ஒன்று பேச நல்லா மறத்தி விட்டு டோன் வச்சுக்க. டோன் பேர் கேட்குறாங்க.
வந்து அந்த இந்தியன் பைக்கில் மரம்லாம் வந்து செம்ம வீட்டில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா எல்லாமே ஸ்ட்ராங்காக கிடையாது. ஓகே, அடுத்த அப்டேட்டு அதோட அப்டேட் முடியுதுங்க. ஓகேங்களா, அடுத்த அப்டேட் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட காட்டாமல் இருந்த அப்டேட் ஆமாங்க எங்கன்னா இருங்க வந்துடுங்க. இன்னொரு அப்டேட், அது அப்டேட்டாக இல்லை மாற்றிருக்கானுங்களா என்னானே தெரியல. இங்கடா என் பைக்கு, நான் அப்புறமேட்டு அது காட்டுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே என்ன ஆகும், ஒரு துப்பாக்கி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்டன் இருக்குமா தெரியல. ஒரே ஒரு பிஸ்டனே என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்டனோ துப்பாக்கியா எனக்கே சரியாக தெரில, பழைய வீடை பார்த்தா தெரியும். ஆனால் இப்போ பாருங்க, ஸ்னைப்பரு, ஷாட் கன்னு, அப்புறம் இந்த கன்னு பழசு தான். அப்புறம் இந்த கன்னு நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நான் இந்த கன்று எங்கே திரும்ப இங்கே பார்த்துருங்க. ஃப்ரீ ஃபயரில் ஒரு கன்று இருக்கும், அந்த கன்று மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அச்சாஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னு இருங்க, நான் வெளியே போயிட்டு அப்புறம் பைக் வந்து காட்டுறதுங்க. ஸோ அந்த பைக்கு கேஸ் நம்ம பிள்ளைங்க பைக் இருக்குல்ல, இது வந்து மாற்றிருக்காங்களா இல்லை அப்படியே தான் ப்ரோ உங்கள் கண்ணுக்கு தான் ப்ரோ அப்படி தெரியுது, அதான் என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை உங்கள் கண்ணுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை உண்மையிலே அதை மாற்றிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை ஒண்டி சொல்லிடுங்க கேஸ், எனக்கு சத்தியமாக எனக்கு புரியுது சரிங்களா. ஸோ இதுதான் கேஸ் இந்த கேம் இருக்குது அப்டேட்டுங்க. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் அப்டேட் வரலாம் நல்லாயிருக்கும். ட்ரெயினு இந்த மாதிரி இந்தியன் பைக் மாரிலாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி அல்டிமேட்டாக போவோம். அதுலேயும் இதில் வந்து நிறையா ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இந்தியன் பைக் சிடியில் செய்யணும் பார்த்தீங்களா, அதேமாரி செய்யலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்து சினிமா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு பைக்கும் ஒரு காரும் இருந்துச்சு, அதுவும் மூவ் ஆகுதுங்க. சொந்தமாக வந்துட்டு நம்ம இப்போ ஒரு காரை கண்ட்ரோல் எடுத்தால் இன்னொரு கார் மூவ் ஆகுது. சரி வேறு காடி எடுத்து ட்ரை பண்ணி சொல்லிட்டு அதே காடி வேறு ஒரு காடியில் நான் ரிவர்ஸ் எடுத்தால் அந்த காடி ரிவர்ஸ் இருக்கும் அந்தமாரி. ஆனால் அதில் இந்த மாதிரி இருக்காது, காடி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா. ஓகே பாய் கேஸ், இந்த இதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டு கன்ஃபார்ம் இருக்குது கேஸ். ஸோ பாட்டு கன்ஃபார்ம் இருக்குன்னா வந்துட்டு நான் போட்டுட்டு பாட்டு முன்னுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படி மறக்காமல் என்ன சொல்லுங்க. ஓகே பை கேஸ், வரட்டா.